ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 25th சீரீஸ்ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் பேக் ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நமக்கு 4th டேல இருக்கிறதால அதுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ஆனா அனிமல் போஸ்ல இருந்து பண்ண வேண்டியிருக்கும். கீழே ஒரு மேட் தேவை, போட்டுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா முட்டி வலிக்கும், அதுக்காக தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, ஒரு மேட்ல காலை கொஞ்சம் பிரிச்சு வச்சுட்டு அனிமல் போஸ் வந்துருங்க. ஓகே, இப்போ காலை நல்லா நீட்டிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இந்த இடத்துல வச்ச மாதிரி சர்க்கிள்ஸ் போட போறோம், சின்ன சின்ன வட்டம். ஓகே, 1 2 3 4 5 போட்டதுக்கு அப்புறம் கீழே காலை இறக்கவே கூடாது. இப்போ இன்னொரு பக்கமா போங்க, சர்க்கிள்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. 2 3 4 5 பெர்ஃபெக்டா சர்க்கிள்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டே இருங்க. இப்பயும் காலை கீழே இறக்க கூடாது. இப்ப என்ன பண்ணணும், சின்னதுல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ் போட ட்ரை பண்ணணும். பாருங்க, 1 2 3 4 5 சென்டருக்கு வந்துருங்க. இப்ப இன்னொரு டைரக்ஷன்ல 1 2 3 4 5 இப்ப சென்டருக்கு வந்துட்டு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுன்னு வட்டம் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலா காலை சைட்ல வச்சுட்டு சர்க்கிள்ஸ் பண்ணணும். ஒரு தடவை ஒரு பக்கமும் சின்ன சர்க்கிள்ஸ், அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 தடவை பண்ணுங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சர்க்கிள்ஸ்ல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அடுத்த ஒரு 5 தடவை. சோ இப்ப பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதாவது அனிமல் போஸ் எடுத்துக்கிறோமா, காலை கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டோமா, அப்புறம் ஒரு பக்கம் ஸ்லைட்டா ஆங்கிள்டா வச்சுக்கோங்க. இப்ப சர்க்கிள்ஸ் 1 2 3 4 5 நடுவுல இறக்கக்கூடாது காலை. 1 2 3 4 5 அடுத்தது சின்ன சர்க்கிள்ஸ்ல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ். 1 2 3 4 5 இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் சென்டர்ல வச்சுட்டு சின்ன சர்க்கிள்ல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ். 3 4 5 இப்போ சென்டர்ல வச்சுட்டு காலை கீழே இறக்கிக்கோங்க. இதேதான் அடுத்த காலுக்கும் பண்ணுவோம். பாருங்க, இப்ப லெஃப்ட் லெக் பண்ண போறோம். காலை நீட்டிக்கோங்க, சென்டர்ல வச்சுட்டு சர்க்கிள்ஸ் சின்னதா 1 2 3 4 5 இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 இப்ப சென்டருக்கு வந்துருங்க, கால் நடுவுல விடவே கூடாது. அடுத்தது சின்ன சர்க்கிள்ஸ்ல இருந்து பெரிய சர்க்கிள்ஸ் போட போறோம். 1 2 3 4 5 சென்டருக்கு வந்துருங்க. இப்போ இன்னொரு டைரக்ஷன், சின்ன சர்க்கிள்ஸ்ல இருந்து பெரிய சர்க்கிள். 2 3 4 5 இப்போ சென்டருக்கு வந்துட்டு காலை கீழே இறக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை சைட்ல வச்சு லெஃப்ட் லெக்ல சர்க்கிள்ஸ் பண்ண போறோம். பாருங்க, அனிமல் போஸ் எடுத்துக்கிறோமா, பாருங்க. காலை நீட்டி வச்சுட்டு சைட்ல போயிட்டு ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்மால் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமா அதே இடத்துல வச்சுட்டு சின்ன சர்க்கிள்ல இருந்து பெரிய சர்க்கிள். இப்போ திருப்பி சென்டர்ல இருந்து சின்ன சர்க்கிள்ல இருந்து 5 தடவை பெரிய சர்க்கிள்ஸ் போடும். ஓகே, இது சைட்ஸ்ல இருந்து பண்றோம். இப்ப காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கீழே வந்துருங்க. அவ்வளவுதான். பாத்தீங்க இல்லையா, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் காலோட வெயிட்டை பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சு கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா நிக்க வச்சு சர்க்கிள்ஸ் போடுறோம். இங்க இருக்கிற மசில்ஸை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ அப்பதான் அங்க இருக்கிற மசில்ஸ்ல இருந்து சுத்தி இருக்கிற ஃபேட் எல்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் புது எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பை பாய்.